ஐம்பெரும் காப்பியத்தின் 5 நூல்கள். முதலாவது சிலப்பதிகாரம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் சேரநாட்டு இளவரசர் இளங்கோ அடிகளால் எழுதப்பட்ட காப்பியமே சிலப்பதிகாரம். இக்காப்பியத்தின் நாயகி கண்ணகி, நாயகன் சோழ நாட்டு துறைமுகம் பூம்புகாரை சேர்ந்த வணிகன் கோவலன். இவர்களது கதையை கூறுவதே சிலப்பதிகாரம். மணிமேகலை. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இக்காப்பியத்தின் நாயகி மணிமேகலை. இவள் சிலப்பதிகார மாந்தர்களான கோவலன் மாதவியின் மகளாவாள். சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி சங்க காலத்துக்கு பின்னர் தோன்றிய ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இது சோழர் காலத்தில் திருத்தக்க தேவர் எனும் சமண முனிவரால் இயற்றப்பட்டது. சீவக சிந்தாமணியின் 3141 செய்யுட்கள் ஒவ்வொன்றும் 4 அடிகள் உடையன. இக்காப்பியம் சீவகன் என்பவனின் அக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. வளையாபதி. ஐம்பெரும் காப்பியத்தில் ஒன்றான வளையாபதி 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும். இது சமண நூல். இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. இதை இயற்றியவர் யார் என்பதும் அறியப்படவில்லை. இந்நூலில் 72 பாடல்கள் மட்டுமே கணக்கெடுக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளன. 5வது குண்டலகேசி. குண்டலகேசி காப்பியம் 7ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த பௌத்த நூலாகும். இந்நூலை இயற்றியவர் நாத்தகுத்தனார். இந்நூல் முழுமையாக கிடைக்கவில்லை. கிடைத்தவை 19 முழுமையான பாடல்களே.